ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். சொல்லாமல் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா லைவ்ல வந்துட்டு விஜய், பார்வதி அண்ட் கமருதீன் அண்ட் சாண்ட்ரா ஒரு சில விஷயங்கள் பேசுகிறாங்க. அதாவது சுபிக்ஷாக்கும் விக்ரமுக்கும் ஒரு மாஸ்டர் பிளான் போட்டுட்ருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம வினோத்துக்காக பிக் பாஸ் கிட்ட ஒரு சில விஷயங்களை வந்து கேட்குறாங்க. அதை பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லாருமே நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். போவாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அரோராவும் சுபிக்ஷாவும் பேசக்கூடிய விஷயங்கள் இருந்துச்சு. சுபிக்ஷா என்ன சொல்கிறாங்கன்னா, அதாவது அரோரா கேட்குறாங்க, என்னுடைய வீட்டிலேருந்து நாய்க்குட்டியை வர சொல்லுங்கள், ரியாவை அனுப்புங்க, நான் பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, நாயெல்லாம் உள்ளே அனுப்ப மாட்டாங்க அப்படின்னு சுபிக்ஷா வந்துட்டு சொல்லக்கூடிய விஷயங்கள் வருது. அப்போ உனக்கு பதில் துஷார் உனக்காக வருவான் அப்படின்னு அந்த மாதிரி என்ன சொல்கிறாங்க, இல்லை அவன் வந்து ஆல்ரெடி வியானாவோட நம்பரை கூட வாங்கிட்டு போயிருப்பான், இன்னும் யாரும் 2 பேரும் சேர்ந்து கேக் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க அப்படின்ற மாதிரி கலாச்சி பேசிகிட்டு இருக்காங்க ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் வந்து விஜய் பார்வதி வந்துட்டு சூப்பரான ஒரு பிளானை சொல்கிறாங்க சாண்ட்ரா கிட்ட. என்னென்னா, நம்ம ஒரு தப்பு பண்ணிட்டோம், சுபிக்ஷாவையும் விக்ரமையும் மாற்றி வாரம் போட்டிருந்தா கண்டிப்பாக நேரம் போயிருப்பாங்க, நடுவில் அவங்க வராமல் போனதால இவ்வளோ தூரம் வந்து மிஸ் ஆகிருக்காங்கன்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. இப்போ சாண்ட்ரா என்ன சொல்கிறாங்க, முன்னாடி அதான் ஆதரி போகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு க்ளூ இருந்துச்சு, ஆனால் இப்போ வந்து க்ளூவே கிடைக்க மாட்டுது. ஏன்னா பிரஜன் வர வந்து சொல்லிட்டு போயிட்டார், அந்த டைட்டில் வந்துட்டு நம்ம நினச்ச மாதிரி கிடையாது, இங்கே வேறு மாதிரி போயிட்டுருக்கு, எல்லாருக்குமே சான்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டதுனால அவங்க கன்ஃபியூஸ் ஆகிறாங்க. ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை நீ எப்படி சொல்கிறான்னு கேட்குறாங்க. அப்போது விஜய் பார்வதி என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை நான் மொத்தமாக இந்த சீசனை ஃபுல்லாக வச்சு பார்த்து சொல்கிறேன், திரும்ப விக்ரமும் சுபிக்ஷா வந்திருந்தால் யாரும் காலியாக இருப்பாங்க அப்படின்னு. உண்மை தான், நிறைய டைம் மிஸ் ஆகிட்டு இருந்தாங்களே, அதை சொல்கிறாங்க. இன்னொரு இடத்துல வந்து விஜய் பார்வதி வந்துட்டு பிக் பாஸ்க்கு வந்து ஒரு ரிக்வஸ்ட் வைக்கிறாங்க. பாஸ், ஒருத்தர் வந்துட்டு அப்படியே கொஞ்சமாக லூஸ் ஆகிட்டே போகிறாரு, அவர் வந்து பாவம் ஒரு மாதிரி டிப்ரெஷன் ஆகிட்டே போகிறாரு அப்படின்றாங்க. கமருதீன் சொல்கிறாரு, ஏன்னா இன்றைக்கி வினோத் அவர்களுடைய மனைவிக்கு பிறந்தநாள், பாக்கி அவங்களுக்கு, ஸோ கொஞ்சம் அனுப்பி விடுங்க அப்படின்றாங்க. அவர் வெளியே காட்டாமல் மறைச்சிக்கிட்டு இருக்காரு, ஆனால் பாவமாக இருக்குது, கொஞ்சம் உங்களுக்கு தெரியாத சட்டம் ஒன்றும் இல்லை, கொஞ்சம் அவங்களை சீக்கிரமாக அனுப்பிச்சி விட்டிங்கன்னா அவருக்கும் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா லைவில் வந்துட்டு வினோத் அவங்க ஃபேமிலி வரல, ஆனால் வரப்போகிறாங்கிறது நம்மளுக்கு தெரியும், ஏன்னா ப்ரொமோலாக காமிச்சிட்டாங்க. ஸோ நீங்கள் வினோத் அவர்களுடைய ஃபேமிலிக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கீங்களா? அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு சில பேர் வந்து சொல்லிட்டு இருக்காங்க, பார்வோட கேம் போயிடுச்சுன்னு. இப்போ கூட கமருதீன் கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது கூட வந்துட்டு விக்ரமும் சுபிக்ஷாவுக்கு எப்படி வந்து செக் வைக்கலான்னு தான் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ பார்வோட கேம் போகலை, கொஞ்சம் லைட்டாக வந்து டவுனில் இருக்குது, அதாவது போகலை. ஒரு கமருதீன் பக்கம் ஒரு விஷயத்தை வந்து அனலைசஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. கமருதீனுக்குமே நேற்று ஒரு விஷயத்தை வச்சுருப்பாங்க, பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். இந்த மாதிரி எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு கண்டென்ட்டு கேமு இதை பற்றி யாருமே யோசிக்கிறது கிடையாது, ஆனால் விஜய் பார்த்து யோசிக்கிறாங்க. அதே மாதிரி வந்த ஃபேமிலி பாருங்கள், எல்லாருமே விஜய் பார்த்து புகழ்ந்ததாக சொல்லியிருக்காங்க, இது வரைக்கும் திட்டவே கிடையாது, புரியுதுங்களா? அதே மாதிரி குழந்தைங்க அதுக்கு மேலே எல்லாருமே வந்து விஜய் பார்த்து பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது? இவங்களுக்கே பிடிக்கும்போது அந்த கப்புக்கு இவங்களை பிடிக்காதா? மறக்காம கமெண்ட் சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.